ரிப்போர்ட்டரை பற்றியே பேசிட்டு இருக்க நீ. என்ன கேட்க வர்றேன் நீ சொல்லு. பேசுறது ஒழுங்கா பேச, பேட்டி கேட்கறது ஒழுங்கா கேட்கணும். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இவ்வளோ நல்லவரா அழகா பேசுறீங்கல்ல, ஆனா ஏன் அப்படி நடக்கிறீங்க? அப்படி கேட்க வர்றியா? என்ன கேட்க வர்றேன் நீ சொல்லு. ஜாக்கிரதை பேசு. ஜாக்கிரதை. அதால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருக்கிறேன். ஏதாவது ஒன்று டப்புன்னு பேசிடுறீங்க. டென்ஷன் ஆகுறாரு, அப்படி ஆகுறாரு, இப்படி ஆகுறாருலாம் சொல்றாங்கல்ல. பிடிக்காத ஒரு சமாச்சாரம் என்னன்னா, நியூஸ் கேமரால நிற்குது, பின்னால் ஒருத்தன் அப்படி தலையை எட்டி பார்த்து பேசுறதை கவனிக்க மாட்டான். மெயின் ஆள் பேசுறதை கவனிக்கணும் இல்லையா? அவனோட பார்த்து கவனிக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு இருப்பான். இந்த டிஸ்டர்பன்ஸ் நான் பார்த்தனால எனக்கு ரொம்ப அன்றைக்கி எரிச்சல். சமீபத்தில் நடந்தது சொல்கிறான். நிஜம் ஒருத்தர் கேட்டார், யாரை பார்த்து கேட்டான், பள்ளாருன்னு விட்டான். மனசுல தைரியத்தை வரைச்சு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டலாம், திருப்பி அவரை பிடிக்க முடியாது. எல்லாம் ஒரு மனுஷனா இல்லை, என்னால் எழுந்திருக்க முடியும், அங்கே வர முடியும், பள்ளாரு கொடுக்க முடியும். அப்படி சொல்லி இப்போ ரிப்போர்ட்டர்கிட்ட இப்படி பேசி வச்சிருக்கீங்க. ரிப்போர்ட்டரை பற்றியே பேசிட்டு இருக்க நீ. என்ன நான் என்ன சொன்ன உன்ட்ட? ரிட்டர்ன் பண்ணா கைது பண்ணா நான் சொன்னா இல்லையா? ரிப்போர்ட்டரை பற்றி இல்லப்பா. நீங்க சீக்ரெட் வித் ஷோப்ஸ்ல இன்னைக்கு என் கூட such a legendary person is with me அப்படி தான் சொல்லணும். லெனின் பாண்டியன் அப்படின்ற படத்துல சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பிரசன்ஸ் ரொம்ப வருடம் கழிச்சு அவங்களோடய அசோசியேட் ஆயிருக்காரு அப்படி தான் சொல்லணும். இட்ஸ் none other than கங்கை அமரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி இருக்கேன். நல்லா இருக்கீங்க. நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அப்படியே கூப்பிட்டுட்டுமா? சொல்லு மகளே. ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ தட் இஸ் யூஸ்வலாக அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? நல்லா போய்ட்டுருக்கோம். காலைல 6 மணிக்கு எழுந்துடுறேன். எழுந்துட்டு பல் விளக்கிட்டு காஃபி சிட்டி சாப்பிட்றதில்ல, கூழ் சாப்பிட்ற அப்படி சொன்னோம்னா அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே எப்படி போதோ அப்படியே இதே மாதிரி போயிட்டு. அதான் சொல்லிட்டேன், யதார்த்தமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாமல் புக் எழுதிட்டு இருக்கேன். புக்கு நாங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது புக் எழுதிட்டு இருக்கேன். சினிமாவில் எழுதினா 1600 பாட்டு இருக்குது, 1600 சாங்ஸ். அதை உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். அது மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி அப்படித்தான் வேலை போயிட்டுருக்கேன். நான் வந்து பாட்டு எழுதியிருக்கிறேன், பாட்டு பாடிருக்கிறேன், பாட்டு மியூசிக் பண்ணிருக்கேன், படம் டைரக்ட் பண்ணிருக்கேன், கச்சேரி பண்ணிருக்கேன், வேறு என்னென்னமோ எந்தெந்த வேலை கிடைக்குதோ அத்தானே பண்ணிருக்கேன். இது வரைக்கும் சினிமாவில் வந்து கங்கை அமரனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மியூசிக் ரைட்டராக தான் இருப்பேன். திடீர்னு வந்து என்னுடைய அருமை நண்பர் தியாக சார், நாங்கள்லாம் ரொம்ப நாள் பழக்கம், குடும்ப உறவுல ரொம்ப நெருக்கமானவங்க. அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வரைக்கலாம் சார் அப்படின்னாரு. வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு கதை கேளுங்க, எதுக்கு நம்மகிட்ட கதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை இது நீங்கள் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள்லாம் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானா நடிக்கிறதா? நடித்ததே இல்லையா, இப்போ இந்த நடிப்பே போகிறோம் சொன்னாங்க. பிடிச்சிருந்தது, நடிக்க ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு என் வாழ்க்கையில் வந்து ஒரு நடிகனாக மாறக்கூடிய புது என்ட்ரி எனக்கு கதவு திறந்து என்னை அழைத்த சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி, இயக்குனர் பாலா அவர்களுக்கும் மனமான நன்றிகளை சொல்லணும். ஏன்னா நடிகர் ஆக்கியிருக்காங்க. நல்ல மாதிரி வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கேன். அது ஆமாம்மா, நல்ல மாதிரி நடிப்பேன், நல்லா நடிப்பேம்மா, நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நடிப்பேன். இது வந்து சினிமாவில் வந்து வேறு மாதிரி எங்களை மாதிரி புது ஆட்களை வச்சு நான் நியூ ஃபேஸ் வெரி மச் ரொம்ப நியூ ஃபேஸ் இல்லையா? அப்பா கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. நடிகை ரோஜாவோடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை நமக்கு. அதனால் அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம். நல்லா இருந்தது. நல்ல கதை, நல்ல மனசை தொடக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப வித்தியாசமான கதையாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு என்னன்னா, இந்த போஸ்டர் பார்க்கும்பொழுது அது வயசானவங்க நடிச்சிருக்காங்க. நீங்கள் நான் கெட்டப் சேஞ்ச் பண்ணோம், எனக்கும் டவுட்டாக இருந்தது. கெட்டப் சேஞ்ச் பண்ணோம். நான் இது பாருங்க, எனக்கு என்னமோ தெரிஞ்சு தாடி மட்டும் கருப்பாக மாட்டேங்குது, தலையெல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது மட்டும் இது இருக்குது. அது சரி போகட்டும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆக்ட் பண்ண நம்ம வயசுக்கு அந்த கேரக்டர் இல்லை, அது இல்லைதான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பார்த்து அதுக்காக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்க இல்லையா? கூடவே இன்னொருத்தரும் இணைந்து இருக்காரு இல்லையா? அது பரவாயில்ல. அந்த பையன் நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பையன், நல்ல பையன், சாதாரண ஃபேமிலியெல்லாம் வந்தான். சிவாஜி கணேசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவாஜி சார் அதில் அவரோட பையன் வந்து மூத்த பையன் பேர் ராம்குமார். ஏமா இதெல்லாம் எங்கள் குடும்பமாக இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி அப்பா படத்தை பார்த்து மயங்காதவங்க இல்லை. அந்த கேரக்டரை எப்படி பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்த வாத்தியார் அவர் தான். கடவுள் படைத்த இறைவன் அவர் தான்.
அந்த படைப்பில் வந்து வாரிசில் வந்து இந்த வாரிசு வந்து நிற்கிது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர், நல்ல அறிவு நாலேஜ் உள்ள ஒரு பையன். ரொம்ப அழகாக பண்ணிருக்காரு. எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவர் ரொம்ப பண்ணிருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா அண்ட் இன்னொரு முக்கியமானவங்க ரோஜா மேம். ஐ திங்க் 12 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான படத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் ரோஜா மேமோட எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். ரோஜா ஆரம்பப்படுறது செம்பருத்திலேருந்து நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாம் பழக்கம்லாம் உண்டு, நிறையா உண்டு. எனக்கு இவங்க ஜோடியாக போடுறாங்கன்னா எனக்கு குஷி தாங்கலை. எனக்கு ஏன்னா 12 வருஷமாக நடிக்கலை, கரெக்டான ஜோடியாக இருக்கும். அதுக்கு கதையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு விஷயங்கள்லாம் சொல்லிருப்போம், எதனால கல்யாணம் இருந்தது அப்படிங்கிறதுலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நமக்கு ஜோடி ரோஜாவா ஐயோங்கிற அளவுக்கு இருந்தது. பல வருட பலனை அடைஞ்சிட்டோமே. பிரவியன் பயன் அடைஞ்சிட்டீங்க. ஐஸ்வர்யா ராயோட அடுத்த படம் இருக்குமா எனக்கு? அப்படிங்களா? என்ன சும்மா விட்டுறோங்களா? சூப்பர்ப்பா. இப்போ என்ன பேசுறீங்க? இப்போ இதில் ரோஜாவோட நடிக்கிறோம், அடுத்து ஐஸ்வர்யா ராய் மற்றவங்க இப்போ யாரும் பாப்புலர் இருக்காங்க எல்லாமே என் கூட ஒரு படம் பண்ண மாட்டேங்களா கேட்கத்தான் போகிறாங்க. நம்ம பண்ணித்தான் ஆகணும். நம்ம என்னப்போ கலைக்காகவே பிறந்திருக்கோமா, இது தியாகம் இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது. இந்த படத்தில் வந்து ஒரு எனக்கு சரியா என்னுடைய மனைவியாக நடித்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட்டு. கங்கையமரன் அப்பானாலே வந்து இந்த லவ், காதல், ரொமான்டிக், இதுக்கெல்லாம் வந்து அழகான ஒரு அர்த்தம், ஒரு புரிதல் பல இடத்துல உங்கள் பேட்டிகளில் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து நான் டீமில் பேசும்பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம்னா, ஒரு அழகான ஒரு புரிதல், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு அழகான புரிதலை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். பட் அவ்வளோதான் இன்ட்டு கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க டீமில். ஸோ அந்த ஒரு லவ் எப்படி இருந்தது இந்த படம் பொறுத்த வரைக்கும்? கிராமம் நீங்கள்லாம் டவுனில் படித்த பிள்ளைங்க, டவுனில் பிறந்த பிள்ளைங்க, ஹாஸ்பிட்டலில் பிறந்த பிள்ளைங்க, நாங்கள் எங்கள் வீட்டிலே பிறந்தவங்க, பிரசவ பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. அப்படி பிறந்த ஆட்கள், கிராமத்தவன்லேயே முதிச்சு வளர்ந்தவங்க, கிராமத்திலே இருந்தவங்க, மெட்ராஸ்க்கு வர்ற வரைக்கும் கிராமம் தான் வாழ்க்கை. அப்போ இந்த கிராமத்தின் லைஃப் தான் எங்களுக்கு இருக்குது. அது சம்மந்தமான படம் கிடச்சோன்னே இன்னும் நல்ல நம்ம பார்த்தோமே அந்த பெரிய அவங்கள மாதிரி இருக்குமோ கேரக்டரு அப்படின்னு நினச்சா அதான் வருது. நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் தான் வரோம். ஆனால் இதில் வித்தியாசமாக யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ தர்ஷனெல்லாம் வித்தியாசமாக யூஸ் பண்ணிருக்காங்க. நினைக்க முடியாத ஒரு அருமையான காட்சிகள்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்களே ரஷ்ஷு பார்த்தோம். நான் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இதுக்காக சொல்ல 3 தடவை பார்த்துருப்பேன். படம் ஃபைனல் கட்டிங் வரைக்கும் 3 தடவை படம் பார்த்தேன். ரீ ரெக்கார்டிங் முதலே பார்த்தா 2-3 இடம் மனசை நமக்கு உழுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு மாதிரி நான் தானே தெரியுது, இருந்தாலும் நம்மளே மீறி ஒரு உணர்வு வர்ற மாதிரி படங்கள் சீர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இயற்கையாக இருக்குது. ஒரு கிராமத்தின் வாழ்க்கையோ, கிராமத்தில் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அருமையான கதையாக அமைஞ்சிருக்கு. அந்த கதையை அழகாக எடுத்துருக்குறாங்க. நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. பல பேர் ஈஸியாக பண்ணிட்டு போய்ட்றாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறத நான் டைரக்ட் 17 படம் 18 படம் டைரக்ட் பண்ணிட்டு இங்கே வரும்போது தான் தெரியுது. ஐயோ நடிக்கிறது எத்தனை பேரை திட்டி வேலை வாங்கியிருப்பீங்க. இல்லை திட்ட மாட்டேன். நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். சில்க் சுமிதாவோட ஜாலி தான். எல்லாரோடைய விஜய் வந்தால் எல்லாம் என்னுடைய படத்தில் நடித்தவங்க எல்லாரோடையுமே கனகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது மாதிரி எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் எங்கள் ஷூட்டிங் போது பேர் ஷூட்டிங் ஸ்டெயின் இருக்காது. அந்த மாதிரி போய்ட்டு நீ கூட நல்லா இருக்கேன், ஆக்ட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பொண்ணாக வந்துடுறேன். தட்ஸ் ஆல், முடிஞ்சிருச்சு. சூப்பர். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? சரி, எனக்கு வசதி வந்துச்சுன்னா நான் படம் எடுத்தேன்னா. உங்களுக்கு வசதி இல்லை? ஆமாம், படம் எடுக்கிற அளவுக்கு இல்லைப்பா. ஒன்றை வச்சு படம் எடுக்கிறேன், ஒன்றும் பெரிய செலவில் எல்லாம் வச்சு பண்ணணும். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டா? பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும். பார்த்துக்கலாம். சூப்பர்ப்பா. ஒரு கம்ப்ளீட் ஆக்டராக இருக்கும் பொழுது இந்த ஒரு சின்ன விஷயங்கள் நான் ரொம்ப மெனக்கெட்டேன். கஷ்டப்பட்ட ஒரு விஷயங்கள் என்ன இந்த படத்தில்? இதில் வந்து என்னென்னா, ஒரு நாள் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. எனக்கு வந்து திடீர்னு விக்கல் வந்தால் நிற்காது. ஓகே. அப்படி ஒரு சூழ்நிலை. என்னால் 3 நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தேன். விக்கல் 3 நாள் வீக்கல் வரும். எனக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி, அப்படி தான் தொடர் வீக்கலில் இருப்போம் நாங்கள். அது மாதிரி ஆகிப்போச்சு. அப்பத்துலேருந்தே அப்படி தான். அப்போ முன்னால் இருந்த அது மாதிரி வீக்கல் தான் ரொம்ப கஷ்டம். சிக்கன்னு போயிட்டுருக்கோம். ஒன்றை கண் தேடுதே மாதிரி தான். ஆசையும் என்னேசமுன்ற மாதிரி. அதெல்லாம் சினிமாவில் உங்களுக்கு பிறக்கிறதுக்கு முதல்ல நீ எந்த பிறவியில் எந்த முன்ஜென்மத்தில் நீ இருந்த போது எடுத்த படங்களில் வந்த பாட்டு, இந்த பாட்டெல்லாம் அது மாதிரி
என்ன யாருக்கு தெரியாது இந்த பாடல்லாம் எல்லாம் அப்படியே கற்றுக்க வேண்டியதான். எங்கள் பாடி கேட்டு ஏன் அண்ணா வந்து அந்த ஒரு ஒரு ஜோன் ஆஃப் இதில் இறங்கிட்டார்? அப்படி தான் இருக்கணும். ஏன்னா காரணம் என்னென்னா, நம்மளுக்கு அது பொழுதுபோக்கு வேறு நினைக்கிறோம். அவர் பொழுதுபோக்கே அவர் மியூசிக் எழுதுறது தான். ஏதாவது டியூன் தோணுச்சுன்னா இப்படி எழுதிடுவார். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்திருக்கோம்ல, என்னை பேட்டி கேட்க வந்த ஷப்பா பாடுறேன்னு வச்சுக்கலாம், இது இப்போ வந்த டியூன் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் தோன்றதை எழுதி வச்சுக்கணும். அந்த மாதிரி எனக்கு இந்த பிறவியில் இசை தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறனால, அப்படி எனக்கு இசையா, பாட்டு எழுதுறதா, பாடுறதா, கச்சேரி போகிறதா, என்ன பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதா, இல்லை கதை சொல்லலாமா, இல்லை நடிக்க கூப்பிட்றாங்க, நடிக்க வந்து இப்போ இது வேறு சேர்ந்துச்சு, நடிக்க கூப்பிட்றாங்க, நடிக்க போகலாமா அப்படிங்கிற மாதிரி பலவித வழிகளை நான் வச்சிட்ருக்கேன். எல்லா வழியிலும் போகிறேன், ஆனால் வந்து உட்காந்துறேன் நம்ம இடத்துக்கு அந்த வேலைகளை முடிச்சுட்டு. அந்த மாதிரி என்னுடைய எண்ணம், அவர் எண்ணம் ஒன்று தான். எனக்கு அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் நமக்கு தெரிஞ்ச வேலை தெரியலைன்னா கூட தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆவல் உள்ளதான் நான். ஆமாம், அதான். இவ்வளோ நல்லவரா அழகாக பேசுகிறீங்கல்ல, ஆனால் ஏன் அப்படி நடக்கிறீங்க அப்படி கேட்க வரையா? என்ன கேட்க வரேன் நீ சொல்லு, என்ன கேட்க வர? இல்லைப்பா, இவ்வளோ ஸ்வீட்டாக அழகாக பேசுகிற கூடிய ஒருத்தர் சில டைம் ஒரு டென்ஷன், சில டைம் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அது ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒரு உதாரணம். ஏதாவது ஒன்று டப்புன்னு பேசிடுறீங்கன்னு அங்கங்கே ஒரு ஏதோ ஒரு பேட்டியிலையோ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, டென்ஷன் ஆகுறாரு, அப்படி ஆகுறாரு, இப்படி ஆகுறாருலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணதே இல்லையா? ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போ சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். ஃபங்க்ஷன் போய் முடித்தா எல்லாம் இருக்காங்க, பாக்கியராஜர் இருக்காங்க, பெரிய பிரபலங்கள்லாம் இருக்காங்க. என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுறாங்க. க்ரௌடு அப்படியே இருக்குது. எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு எவ்வளோ தான் சிரிச்சிட்ருக்கணும். அது இப்படி எவ்வளோ நேரமாக இருக்கிறது. ஆட்கள் மாறிட்டுருக்கோம். நம்ம சார் நான் ஒரு போட்டோம், சார் இப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு 100 பேர் எடுத்தாச்சு. 100 பேர் எடுத்துகிட்டு வெளியே வரோம். வெளியே வந்தால் அங்கே நின்றுட்டுருக்காங்க, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது வரிசையாக எல்லா ஃபோட்டோ ஒரு 200 பேருக்கு ஃபோட்டோ எடுத்துருப்போம். வெளியே வந்தால் நியூஸ் கேமராவில் நிற்குது. நியூஸ் கேமராவில் நின்னா எனக்கு வந்து அதில் பிடிக்காத ஒரு சமாச்சாரம் என்னென்னா, மெயின் ஆள் இங்கே பேசிகிட்டு இருப்பார், பின்னால் ஒருத்தன் அப்படி தலையை எட்டி பார்த்து பேசுறதை கவனிக்க மாட்டான். மெயின் ஆள் பேசுறதை கவனிக்கணும் இல்லையா? அவனோட பார்த்து கவனிக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு இருப்பான். இந்த டிஸ்டர்பன்ஸ் நான் பார்த்தனால எனக்கு ரொம்ப அன்றைக்கி எரிச்சல். சமீபத்தில் நடந்தது சொல்கிறான். வந்து அவர் ஃப்ரேமில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏவா நீ எதுக்குப்பா அங்கே நிற்கிற, இங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் அவன் நிற்க வச்சான். அவன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு என்னோட போயா அவரை கூப்பிடு மறுபடியும் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் வைக்கிறவங்க கவனிங்க, பின்னால் அது டிஸ்டர்பாக இருக்குது, வேறு கவனத்துக்கு போகும் அப்படிங்கிறது நீங்கள் தான் கேமராமேன் தான் சொல்லணும். கொஞ்சம் விலகுப்பான்னு சொல்லி நீங்கள் தான் இடம் வைக்கணும். இப்போ கேள்வி கேளுங்க சொல்லிட்டு அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்தான். அந்த மாதிரி நமக்கு சிலது நமக்கு மனசு ஒட்டலைன்னா அதில் இறங்காது, நடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதில்ல. இப்போ நம்ம ரெண்டும் உட்காந்துருக்கோம், எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. கேமராமேன் அவங்க பாட்டுக்கு அடுத்த கேள்விக்கு டென்ஷன் ஆனாலும் ஆகலாம். என்னது இல்லைப்பா, அடுத்தடுத்த கேள்விகளுக்கு டென்ஷன் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு ஆகலாம். அடியெல்லாம் ஆகிருக்காங்க இப்போ பல நிருபர்கள். நிஜம் ஒருத்தர் கேட்டாங்க, யாரை பார்த்து கேட்டான் பல்லாருன்னு விட்டான். அது கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் கட் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண மாட்டாங்க, ஏதாவது தம்ப்நெயிலுக்கு போட்டாங்கன்னா காலி. அப்படியே ஜாக்கிரதை பேசு, ஜாக்கிரதை. அதால் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருக்கிறேன். சரி, இதை நீங்கள் சொல்லுங்க. என்னால் எழுந்திருக்க முடியும், அங்கே வர முடியும், பலான்னு கொடுக்க முடியும். இன்டெரக்டாக என்ன சொல்ல வராருன்னா, அப்பா ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு செம்ம அடி இருக்குன்றது மட்டும் தெரியுது. பட் மனசில் தைரியத்தை வர வச்சு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டலாம், திருப்பி அவரை பிடிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி கேட்க போறியா? இப்போ நான் கேட்கலப்பா. நிறைய பேர் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே நம்ம இளையராஜா சாரோட கனெக்ட் பண்ணலாம். அந்த கிரிட்டிசிசம்லாம் நிறைய வரலப்பா, அது யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவா, நீங்களா இளையராஜா சார்? அண்ணன் பேப்பர் படிக்கப்படுறது, எதையும் பார்க்கப்படுறது, என்ன வெளியே நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் அவர் என்ன சொல்லனா, டேய் நீ பேசும்போது ஜாக்கிரதை பேசு, நீ பேசினா நான் பேசுகிறதா நினச்சேன், நான் சொல்கிற வார்த்தையை நீ பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, வாய் மூடிட்டு ஒழுங்காக பேசுன்னு சொல்லுவார் அடிக்கடி. என்ன அப்படி சொல்லி இப்போ ரிப்போர்ட்டர்கிட்ட இப்படி பேசி வச்சுருக்கீங்க. என்ன ரிப்போர்ட்டரை பற்றியே பேசிட்டு இருக்க நீ? என்ன நான் என்ன சொன்னா உன்ட்ட? நான் வந்து அந்த பையன் வந்து கிண்டல் பண்ணா கேலி பண்ணா நான் சொன்னா இல்லையா? அப்புறம் ரிப்போர்ட்டரை பற்றி இல்லப்பா, நீங்க இப்போ பேசுறது ஒழுங்கா பேசுறது, பேட்டி கேட்கறது ஒழுங்கா கேட்கணும். சரிப்பா, சாரி சாரி சரி, நான் ஒழுங்கா கேட்குறேன். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அம்மா ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது நானே நிறைய இடத்துல ஓப்பனாக போடுவேன்.
ஏங்க அவருக்கு இல்லாத ஒரு கர்வம், அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் யாருக்குங்க இருக்க முடியும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நேத்து நைட்டு கூட அவரோட போஸ்ட போட்டு நான் போட்டேன். See, a person who's literally அவரை லுக் அப் பண்றாங்க, அது கரெக்ட் இல்லைங்களா? சும்மா இருக்கிறவங்க என்ன சீன் போடுறாங்கப்பா. அப்போ அவர் போடுறதுல என்னன்ற ஒரு விஷயம் என்னோட ஒரு கேள்வி கூட. இப்போ நானும் வந்து இனிமேல் பிரச்சனையில் வருவேன், பட் இட் இஸ் த ஃபேக்ட். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் எது பேசினாலுமே தப்பாக போகும்பொழுது நீங்கள் இது எப்போனா அவருக்குள்ளே இந்த டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்களா? இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அவரே சொல்லிருக்காரு, நான் எல்லாரும் பேட்டி கேட்டால் திட்டுறது இது என்னால் பாதிக்க முடியல, நான் என்ன பண்ணுறேன்னு அவரே சொல்லிருக்கேன் அந்த பேட்டிக்கு. ஆமாம் பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு நான் அப்படி பழகிட்டேன், வந்தால் கோவம் வருது, கோவத்தை போய் எங்கே கிட்டுறது, ஏன் இப்படி கேட்குறேன்னு சொல்லி அங்கே தான் கேட்க வேண்டியிருக்கு. கரெக்ட். அதனால என்னை வந்து நான் சண்டைக்காரன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு பதில். அது வருமா, எல்லாருக்குமே வரும். இப்போ நான்லாம் சிலதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இப்போ நீ பேசுகிறது கூட எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, சரி பிடிச்ச மாதிரி நம்ம வந்து முகத்தை சிரிச்சுட்டு அப்படி பதில் சொல்லிட்டு அப்படி இருந்து என்ன பண்ணுறது, பேட்டின்னு வந்து உட்காந்துட்டா யார் கேட்டாலும் நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும். இல்லை ஒன்றும் சொல்லமா, அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி சொல்கிறேன். நீ நல்லா அழகாக இருக்க, நல்லா கேள்வி கேட்குற, உண்மையெல்லாம் கோவம் இருக்கு இல்லை. இப்போ எது உண்மை? ஃபஸ்ட்டு சொன்னது உண்மை, செகண்ட் சொன்னது அது வேற ஒருத்தருக்கு சொன்னது. நான் இது நீ என் பொண்ணு மாதிரி இருக்க, நான் வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்றீங்க. நான் வாழ்க்கையில் இழந்தது என் மனைவியை மட்டும்தான், வேறு இழப்பு எனக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே இழப்பு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னால் அந்த கடவுள் என்னை வந்து சந்தோஷம் வச்சுருக்காரு. சந்தோஷமாகத்தான் எல்லாமே நடக்கும். இல்லை நீங்கள் சொன்ன இதில் வந்து லெனின் பாண்டியன் வந்து நான் வந்து நடிகை நான் வேணா எனக்கு தெரியாதுமா, எனக்கு நிஜமாக தெரியாது. நடிக்க சந்தர்ப்பம் வருமானு தேடினது கூட கிடையாது. புதிய வார்ப்புகள் படத்துக்கு என்னை வந்து ஹீரோவை போட்டார் பாரதிராஜா அண்ணா ஃபஸ்ட்டு. நீ தான் நான் ஹீரோ இன்னொன்னே என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்படி எடுக்கணும், அப்படி போங்க, அப்படி எதுவும் கேள்விப்பட்டிருக்கா அப்படி இப்படின்னு. அப்படி அது மட்டும் இல்லை, பாரதிராஜா எங்கள் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃபிட்ட கேட்குறேன், கலை அமர்தான் நடிக்க போகிறோம் அடுத்த படத்துக்குன்னா நடித்தா அப்படி கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அவளுக்கு என்னென்னா இன்னொரு பொண்ணை தொட்டு நடிக்கணும், அந்த மாதிரி டைமில் போகுது, அதெல்லாம் நடிப்புன்னு தெரிய மாட்டேங்குது சும்மா. அது மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கான சந்தர்ப்பங்கள் என்னென்னா, அந்த நேரத்தில் நான் வந்து மியூசிக் அண்ணன் இளையராஜா அவர்கிட்ட வேஸ்டான சாங்கெல்லாம் கங்கை மிரண்டா தான் இருக்கும், அவனை மியூசிக் போடலாம்னு சொல்லி என்ன மியூசிக் போட்டாங்க. 168 படம் பண்ணிருக்கேன் மியூசிக். இது மாதிரி பண்ண. ஆனால் அண்ணன் பாட்டு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. அவர் பாரி வரணுமே அப்படின்னு சொல்லி நினைப்பேனே தவிர நானே தான் உற்பத்தி வேண்டி பண்ணேன். அந்த மாதிரி தனிப்பட்ட வேலைகளில் எனக்கு கவனமாக இருக்கும்போது நடிப்புக்கு கூட்டோன்னு தான் எனக்கு கொஞ்சம் சிந்தனை போயிடுச்சு. நடிக்கிறதா எப்படி ஒரு ஃபுல் பிக்சரில் கதை சொன்னாங்க, அப்படி மனசை உருக்குற மாதிரி கதையாக இருக்குது, இதில் எப்படி நம்ம பண்ணிவிடுவோமா அப்படின்னா நமக்கு தெரியுது. சரி இது கட் பண்ணி எடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, நல்லா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கதையும் அற்புதமான கதை. என்னோடய கேரக்டர் நல்ல அருமையான கேரக்டர். ஊருக்கு ஒதுப்புறமாக வாழக்கூடிய ஒரு தம்பதிகளாக நாங்கள் வாழ்ந்துட்டுருப்போம். அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை எனக்கு தோழனா ஒரு லெனின் பாண்டியன் வர்றாரு. அந்த மாதிரி ஒரு கதை வந்து வந்திருக்கு. ரொம்ப அற்புதமான காட்சிகள், பார்க்கும்போதே மனசை உழுக்கிற மாதிரி பல காட்சிகள் வந்திருக்கு. ரொம்ப இயல்பாக வந்திருக்கு. ரொம்ப படம் வந்து உங்கள் ரியல் லைஃபோட இது கனெக்ட் பண்ணுதா? இல்லை, நான் இப்படி ஆடு மேய்க்கிறோன்னா இல்லைண்ணா, அப்படி இல்லைப்பா. அந்த லவ்க்கான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்களா? லவ் அங்கே கிராமத்தில் வரலையேம்மா. நான் வந்து டவுனில் நல்ல பொண்ணு இல்லை, நல்ல மாடர்ன் பொண்ணு இல்லை லவ் பண்ணிட்டேன். மாடர்ன் பொண்ணு அழகினா அவ்வளோ அழகி. அப்படியா? சொல்லுங்களேன், அவங்கள பற்றி அவ்வளோ தெரியாது. ரொம்ப லவ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப 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 பெரிய ஆழமான லவ். அந்த மாதிரி லவ் யாருக்கும் கிடச்சிருக்காது. ஒரு சக்கரமல்லூர் ஜமீன்தாருடைய பேத்தி, ஆற்காட்டில் இருக்கக்கூடிய சக்கரமல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இராம்தாரர்கள் மிராஸ்தாரர்கள் இது சொல்ல ஜமீன்தார் சொல்லுங்களே, அவங்களோட பேத்தி. அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர் எங்கள் மாமா வேதாச்சல முதலியார்னு பேர். அவர் வந்து அண்ணாவோட அண்ணா எங்கேயாவது போகிறதா இருந்தால் இவர் காரில் தான் போனால் அவர் தான் கார் வச்சுருவார், மற்றவங்களுக்கு கார் இருக்காது. சிவாஜி அப்பா சொல்லுவார், சிவாஜி கணேசன் அப்பா, ஏப்பா உங்கள் மாமா தான் என்னெல்லாம் நாடகத்தில் நடிக்கும் போது அவர் காரில் லிஃப்ட் கட்டி நான் வந்து இறங்கணும்டா அப்படிம்பார். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஃபேமிலி. அப்படித்தானே வரும். லவ் ட்ராக் ஓடிட்டு என் லவ்வுக்கு இளையராஜெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படியா? என்னுடைய லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறவன் எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசு. இப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் வரவே இருப்பாங்களா இல்லையா? பார்க்க இருக்காங்க வாங்க கேள்விப்பட்டு அவங்கள உபசரிப்பாங்க. நான் தான் கூட்டு போய் அவங்களெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இத்தனை பேர் இவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. எங்கள் மாமனாருக்கு மேலே இது ஏறனில்ல மதிப்பு, மரியாதை பயங்கரமாக. அதுக்காக அப்படி போகிறது. பிபி சீனிவாசை கூப்பிட்டு போகிறது. பிபி சீனிவாசை கூப்பிட்டு போனால் முதல்ல பிபி சீனிவாசோட என் கூட கொஞ்சம் வரீங்களா, என்னதுன்னா இல்லை
இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் ஸ்டோரி. அதுக்கு நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கீங்க, அப்படியே கதை எழுதி அது ஒரு அழகான முடிவு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கீங்கன்னு நினச்சா எனக்கு உங்கள் பதவி கொஞ்சம் உயரும். சரின்ட்டு போகிறோம், போய் உட்காந்தோடனே பொண்ணெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது, இது கலா, அதுதான் மூத்த பொண்ணு அப்படின்னாங்க. அப்படி வந்து ஆழமான காதல் தான் எங்களுக்கு காதல். எல்லாருடைய சம்மத்தின்படி மிக பிரம்மாண்டம் நடந்தது என்னுடைய கல்யாணத்துக்கு. அப்போ முதல்வராக இருந்து கலைஞர் ஐயா, நெடுஞ்செழியன், கே மதியழகன் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே மொத்தமாக அன்பழகன் சார் எல்லாருமே, ஆல் த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. சினிமாவில் பிவி சீனிவாசன், பாலசுப்ரமணியம் தான் ரிசீவ் பண்ணுறது. எஸ்பிபி, மலேசியாவாசி இவங்க தான் வந்து ஆட்களை ரிசீவ் பண்ணி கூட்டு வர்றது. அன்னைக்கு கச்சேரி என்னுடைய இப்போ ரிசப்ஷனில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நடக்குது. ரிசப்ஷனில் கச்சேரி வந்து எஸ் ஜானகி, பாலசுப்ரமணியம், ஜோஸ்வராஜன்கிறவர் மியூசிக் பாட்டில் பாடுறாங்க. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸும் அங்கே இருந்திருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசியான பொண்ணு. அவள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அன்னக்கிளி படம் புக் ஆச்சு. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அன்னக்கிளி கிடச்சது. அதுக்கப்புறம் தான் தனிப்பட்ட மியூசிக் ஆகணும். அவ்வளோ ராசியான பொண்ணு. சில விஷயம் அதனால தான் எனக்கு இந்த படமும் கிடைச்சது, லெனின் பாண்டியனும் கிடைச்சது. இப்போ அதனுடைய வளர்ச்சி தான் இதில் இனிமேல் அதுக்கு என்னுடைய சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு தெரியல. அப்பா சும்மா சொல்ல, நீங்கள் வேறு எப்போ எந்த படத்துக்கு நல்ல கேரக்டர் கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுல எல்லாம் வார்த்தை விடக்கூடாது, ஜாக்கிரதை. எதுக்கு அப்படிலாம் சொல்ல வைக்கிறேனே? இல்லைப்பா, சும்மா கூப்பிட்டுருவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இல்லை, அதாவது நல்லா இருக்குமா பார்க்கும்போது, ஐயோ நம்ம இப்படி வித்தியாசமாக ஆக்ட் பண்ணிருக்கோம், நம்மளை அதிசயமாக பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருக்கு. இப்போ நீங்கள் அழகாக ஒரு விஷயம் தாங்க முடியல. சில சீன்ஸ் எல்லாம் மனசுக்கு நம்மளே நெருக்கமாக இருக்கு தெரியுது. ரொம்ப அந்த இடத்துல வந்தால் நமக்கு புரியுது. அப்படி அளவுக்கு கண்ணில் வந்துடுது. அப்புறம் கண்ணை தொடச்சுற மாதிரி இருக்குது. அவ்வளோ இதயத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப அருமையான இயல்பான நடிப்புகள் எல்லாரும் பண்ணதும், ரோஜா பண்ணது, எல்லாம் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங், இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ஆக்டராகவும் மாறி இருக்கீங்க ஒரு படத்தில். அப்படின்னும் பொழுது சில டைம் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அவங்க இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும், பட் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்க இத்தனை வருடமானாலும் அது நம்மளை விட்டு போகாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லப்பா. இது நிறைய பேர் வந்து இன்னைக்கு மென்டலி அதனால் அஃபெக்டும் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேடுதல் இருக்கும். இழப்புகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டோம். நாங்கள்லாம் எங்கள் அண்ணன் இறக்கும் போதெல்லாம் தாங்க முடியாத 3 நாள் சாப்பிடவே இறக்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு அதுக்கப்புறம் தூக்க மாத்திரை சாப்பிடக்கூடிய முடிவுக்கு வந்து எங்கள் பாஸ்கர் இறந்ததுக்கப்புறம் தான். தூக்கமே இல்லை, 4 நாள் தூக்கமே வர மாட்டேங்குது, முழிச்சுட்டே இருக்கோம். அப்படிலாம் சோகங்கள்லாம் தாங்கி தான் வந்திருக்கோம். உறவுகளை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பாசம் வச்ச உறவுகளை இழக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் தேர்த்த முடியாது, தேர்த்திக்கிறோம். இப்போ பாருங்கள், அவங்க நிறைவு நாள் அன்றைக்கி, அவங்க பர்த்டே அன்றைக்கி நம்ம வந்து ஏதாவது அனாத ஆசிரமங்களுக்கு, நல்ல ஆசிரமங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பண்ணி அவங்க நிறைவுகளை வளர்த்துட்ருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கு லைஃப். தனித்தனியாக ஆகிப்போச்சு லைஃபு. இருந்தாலும் இந்த பாச உணர்வுகள், நெருங்கின உறவுகள்லாம் விடாது. அந்த மாதிரி உறவு உள்ள கதை தான் இந்த கதை. மக்கள் சார்பாக எவ்வளோ பேர் அவர் கோவப்படுறாரு எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவருக்குள்ளே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரில. ஐ திங்க் மனோஜண்ணா, பாரதிராஜா சார் மகன் மனோஜண்ணா இறந்த பிறகு அவ்வளோ அழகாக ஒரு நண்பராக நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து பாடி அவரை தேத்தி, அது வந்து எவ்வளோ பேர் பண்ண முடியும்ன்றது தெரியல. இது வந்து மக்கள் சார்பில் உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் மனோஜண்ணா ரொம்ப எங்களுக்கு இழப்பு தான். எங்களுக்கு இழப்பு தான். நல்ல பழகிட்டு இருந்த ஒரு பையன், ரொம்ப ஜாலியாக அவங்க அப்பாவை எப்படி வச்சுக்கணுங்கிற மாதிரிலாம் இருந்தால் அந்த இழப்பை எங்களாலே தாய்க்கப்படல. அந்த நேரத்தில் ஊரில் 2 குழந்தைகளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருந்த மாதிரி இருந்து நீங்களும் சரி பாரதிராஜா சாரும் சரி கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அவரை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் யார் அவர்கிட்ட சொன்னது, நானே சொன்னது, அண்ணா நீங்கள் அவர் இப்படியே உட்காந்துருக்கேன், அண்ணா நான் பக்கத்தில் உட்காந்து, அண்ணா நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க, அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு. அந்த கிளைமேக்ஸை திருப்பி எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியுமாண்ணே? அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சுண்ணே. அதனால் வேறு கதையில் எழுதுது, அந்த கதையை மறக்க ட்ரை பண்ணுங்கள், புது கதையை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். அவன் அழுகுதான், தாங்க முடியாத மாதிரி. எதுக்கு சோகமெல்லாம் பேசிட்டு? ஆனால் அவர் நல்ல நிம்மதியாக இருப்பான். எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆசை. ஏன்னா என்ன அறிமுகப்படுத்தினது அவர் தானே. 1977 செந்தூரப்பு வேண்ட பாட்டு எழுத வச்சு கவிஞராக அறிமுகப்படுத்தினார். என்ன கவிஞர் சொல்ல முடியாது, பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தினார். அது மாதிரி நல்ல மனசு. நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு விஷயம், அந்த நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. ஆமாம்மா, அது யாராக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு
கங்கை அமரன் சார் கொடுக்குற ஒரு மரியாதையே ஒரு தனி இது. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்னு அவ்வளோ பிடிக்குமா? நிச்சயமா ஒரு வேற நம்ம ரகசியங்களை பேசிக்கிறதுக்கோ நம்மளுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு ஆள் இருந்தானா பெட்டர் இல்லையா? யார் அப்படி நீங்க அதிகபட்ச ரகசியம் சொல்ற உங்க நண்பர் யாரு சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி பேட்டி போட்டு? அது சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் வீக்னஸ்லாம் சொல்லிடுதான். ஆனால் சொல்லக்கூடாது, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்ட்டு சொல்லக்கூடாது? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச உலகத்தையே தெரிஞ்ச மாதிரி பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் எங்கள் ரகசியமெல்லாம் வெளிப்பட்டுருமே அந்த மாதிரி. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் அவங்க தான் அந்த மாதிரி தான். எல்லாருமே அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தவங்க தான் மாறி போய் உட்காந்துருக்கோம். அந்த நான் வந்து அன்னைக்கு இருந்து சுத்தம்னா சுத்தம், அவ்வளோதான். வாய் சொல்லில் வீரரடி, அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கங்கை அமரன் சாருக்கு என்னப்பா அவர் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, ஆனால் அந்த பட்ட கஷ்டம் நிறைய இருக்கும்ல. அந்த காசு அப்படின்றது வந்து இன்னைக்கு உலகமே அந்த காசு 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 எல்லாரும் சொல்லலாம்ப்பா. இந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ணா காசு என்னப்பா நம்மளுக்கு அது அது வரும் போகும் அப்படின்றாங்க. ஆனால் அது தேவை, அது நமக்கு தேவை. நீங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கும் இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய அந்த சம்பளத்துக்கும் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்ற ஒரு ஒரு இது இருக்கா? இல்லை, என்ன வேணுமா? பணம் இவ்வளோ இருந்தாலும் வேணாம் சொல்ல முடியுமா? கோல்டு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேன்னா? ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசை கடைசி வரைக்கும் இருக்கும். எதுக்கு? நமக்கு பின்னால் வர சந்ததிகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணுங்கிறதுக்காக தான். இப்போ உணர்ந்தாச்சு. முன்னால் வாங்கினோம் நம்ம வந்து அப்படி நம்ம வந்து இப்போ ஒரு பாரில் போய் தண்ணி அடித்தோ இதெல்லாம் அடித்தோ அதெல்லாம் பழக்கல. சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக இப்போ உட்காருவனே தவிர தொட்டுட்டு வேதனைப்பட்டு மறுநாள் வேலை போய் மறுநாள் வேலைக்கு போக முடியாமல் தலைவலியில் படுத்து வர்ற சம்பளம் வராமல் அதுக்கப்புறம் இனிமேல் தொடக்கூடாதியா அப்படின்னு சொல்லி விட்ட காரணமெல்லாம் உண்டு. அப்படியா? ஆமாம், தெரியாது. அந்த ட்ரிங்க்ஸில் என்ன ஆகும் தெரியாது. மயக்கத்தில் 2 நாள் தூங்கிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் வேலை போகுது, லைஃபு என்ன வருது நமக்கு. அதெல்லாம் நினச்சி இது நமக்கு ஒத்துக்கலை. ஒத்துக்கிட்டு தான் நான் வந்து பயங்கரமான ஆளாக இருந்திருப்பேன். ஒத்துக்கலைம்மா எனக்கு. இப்போ இங்கே ட்ரிங்க்ஸ் வச்சு சாப்பிட்டு இந்த நீ ஒரு பெக்க பிடிமா, நான் ஒரு பெக்க சோஷியலைஸ் ஆகிருப்பேன் அப்படின்னு உட்காந்து 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு பேச வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கடவுள் கொடுக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ள போல அப்படின்ற ஒரு விஷயம். கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.